ஹலோ ஒருவன் தனுஷோட கரியில் மிக முக்கியமான திரைப்படம் அப்படின்னா திருச்சிற்றம்பலத்தை சொல்லாங்க. ஏன்னா அதில் பெருசாக மாஸ் இருக்காது, ஆக்ஷன் இருக்காது. பட் ஆனால் ஒரு ஃபீல் குட்டான ஒரு திரைப்படம். தனுஷ் அப்படின்ற ஒரு நடிகனை பல மக்களிடையே கொண்டு போய் சேர்த்த ஒரு முக்கியமான திரைப்படம் தான் திருச்சிற்றம்பலம், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் கிட்ட. அந்த திரைப்படம் கொண்டாடப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஏன் இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா 3 இயர்ஸ் ஆஃப் திருச்சிற்றம்பலம். அந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வைஸும் சரி, கிரிட்டிக்கல் வைஸும் சரி ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லும். தனுஷ் அப்போ ஒரு மாஸ் ஹீரோ. அவருக்கு ஃபைட்டு, டான்ஸ் எல்லாமே இருக்கணும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாத்தையும் விட்டுட்டு கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திருச்சிற்றம்பலம். இல்லை ஃபஸ்ட்டில் ஒரு சீன் காட்டுவாங்க. ஒரு வீடு, அந்த வீட்டில் தாத்தா, அப்பா, பையன், இந்த 3 ஜென்ரேஷனும் காட்டுவாங்க. வீடு காட்டும்போது அந்த சுத்தபத்தமாக இருக்காது. ஒவ்வொன்று போட்டபடி இருக்கும். சமைக்கிறதுக்கு சரி ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷுவல்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு பெண், ஒரு அம்மா இல்லாத வீடு எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு யதார்த்தமான விஷயத்தை ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அவங்க 3 பேருக்கும் அந்த தாத்தாக்கும் பேரனுக்குமான பாண்டிங் ஒரு பக்கம் அழகாக இருந்தாலும், அந்த அப்பாவுக்கும் பையனுக்குமான பாண்டிங், அதாவது பிரகாஷ் சாருக்கும் தனுஷ்குமான பாண்டிங் சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஒரு கட்டத்தில் பிரகாஷ் ராஜ் விழும்போது தனுஷ் போய் தூக்குற இடம் இருக்கு இல்லையா, ஐ திங்க் அந்த அதான் ஒரு மிட் பாயிண்ட்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு எல்லா இடத்துக்கும் போய் கனெக்ட் ஆனதுக்கு காரணம் அந்த ஒரு இடம்னு நான் சொல்லுவேன். இன்னொரு இடமும் இருக்குங்க. ராஷிகண்ணா அண்டு தனுஷோட அந்த லவ் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அவங்க ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணுவாங்க, அவர் அதை எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு. கொடுக்கும்போது அவங்க ஒரு 500 டிப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல டைரக்டர் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டுக்கும் அந்த ரிச் பீப்புள் மைண்ட் செட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் சொல்ல வராங்க. தனுஷ் அதை ஒரு லவ்வாக இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவர் அந்த மாதிரியான விஷயங்கள் உதவிகளாக பண்ணாலும் கூட அந்த ரிச் பீப்புள் மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்றத டைரக்டர் ரொம்ப அழகாக அந்த சீனில் வெளிப்படுத்தியிருப்பாருங்க. நித்யா மேனன் அண்ட் தனுஷ் இவங்க 2 பேர் தான் இந்த படத்தினுடைய பில்லர். இவங்க 2 பேருமான கெமிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். குறிப்பாக ரொம்ப யதார்த்தமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதாவது நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாளோ, அவங்க 2 பேருக்குமான விஷயங்கள், எந்தெந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு லிமிட் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதெல்லாம் ரொம்ப அழகாக வெளிப்படுது. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். நீங்கள் கொஞ்சம் அதை காட்டியிருந்தால் கூட அது வேறு மாதிரி போர்ட்ரே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த லிமிட்டை கரெக்டாக புரிஞ்சு கரெக்டாக தெரிஞ்சு டைரக்டர் வச்சுருந்தார். எந்த இடத்துலையுமே அந்த வல்காரிட்டி இருக்காது, தப்பான பார்வை இருக்காது, எந்த இடத்துலையுமே ஒரு கிளாமரான விஷயங்கள் இருக்காது. ரொம்ப அழகாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திருச்சிற்றம்பலம். அந்த இன்னொரு விஷயம் அவங்க ட்ரெயினில் போயிட்டுருப்பாங்க. அப்போ தனுஷ் ஒரு லவ் ஃபெயிலியரில், இப்போ ஆல்ரெடி 2 பொண்ணு ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரியான ஒரு ஃபெயிலியரில் இருக்கும்போது பாரதிராஜா சார் சொல்லுவார், அந்த பொண்ணை பாடா, அந்த பொண்ணு தான் உனக்கான பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அவர் திரும்பி பார்ப்பார், நித்யா மேனன் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு மொமெண்ட்டை அவர் ரியலைஸ் பண்ணுவார். ஸோ நம்ம கூடவே இருக்கிறா, இவன் நம்மளை பற்றி எல்லாத்தையுமே புரிஞ்சு வச்சுருக்கா, ஸோ இவளோட ஒரு பெஸ்ட்டான லைஃப் பார்ட்னர் இருக்காது அப்படின்னு தனுஷ்க்கு அந்த தெரிய வர அந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 3 சீன் தான் இந்த படத்தினுடைய ஒரு பிரேக் த்ரூ பாயிண்ட்ஸ் நான் சொல்லுவாங்க. இந்த திரைப்படம் விமர்சனங்கள் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் கூட சில சர்ச்சைகளையும் கிரியேட் பண்ணிச்சு. இந்த கான்செப்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் லவ்வராக மாறுறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் தாங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரு ஃப்ரெண்டு தாங்க பார்க்கணும், ஃப்ரெண்டு எப்படிங்க நீங்கள் லவ்வராக பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் மிக முக்கியமாக இருந்துச்சுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த திரைப்படம் ஒரு குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய உண்மையான வெற்றி. ஏன்னா இப்போ நிறைய திரைப்படங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க. அந்த திரைப்படம் உண்மையிலே இந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல விஷயத்த சொன்ன ஒரு விஷயம். அந்த ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா எமோஷன்ஸ் இருக்கும், பாடல்கள். அனிருத் பற்றி சொல்லி ஆகணும். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் அனிருத் தாங்க. அவருடைய சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், எப்போவுமே அனிருத் பற்றி ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க. ரொம்ப காது கிழிகிற மாதிரி சவுண்ட் கொடுக்குறாரு, ரொம்ப இறைச்சலான சவுண்ட்ஸ் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளாக இருக்குது. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சவுல்ஃபுல்லான ஒரு மியூசிக்கை கொடுத்த திரைப்படம் தான் திருச்சிற்றம்பலம். என்னால் இப்படியும் படம் கொடுக்க முடியும் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை அனிருத் நிரூபிச்சிருந்தார். தனுஷ்க்கும் அனிருத்துக்கும் சண்டை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிடுச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு 2 பேரும் இணைஞ்ச ஒரு திரைப்படம் தான் இந்த திருச்சிற்றம்பலம். பாடல்கள் வேறு லெவல் ஹிட்டு, படமும் அதே மாதிரியான ஒரு ஹிட். இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லிகிட்டே போகலாங்க. காதல் இருக்கும், கோபம் இருக்கும், யதார்த்தம் இருக்கும், உறவுகளுக்கான அந்த எமோஷன்ஸ் இருக்கும், நட்பு இருக்கும், தாத்தா பேரனுக்கான அந்த உறவு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, அப்பா பையனுக்கான உறவு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இப்படி
நம்ம தினம் தினம் கடந்து போகிற எமோஷன்ஸை வச்சு ஒரு திரைப்படத்தை கொடுத்து அந்த திரைப்படத்தை ஹிட் பண்ணி இருக்கிறாரு இந்த படத்தினுடைய இயக்குனர் மித்ரன் ஜவஹர். அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி 3 வருஷம் ஆகுதுங்க. இந்த திரைப்படத்தில் நீங்கள் வியந்து பார்த்த ஒரு விஷயம், இல்லை நீங்கள் ரசித்து பார்த்த ஒரு சீன், இல்லை ஒரு பாடல் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.